நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு சர்க்யூட் எடுத்து அந்த சர்க்யூட்ட சிமுலேட் பண்ணி பார்த்திருப்போம். பட் இந்த ஒரு வீடியோல என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சர்க்யூட் எடுத்து அந்த சர்க்யூட் சிமுலேஷன் மூலமா என்ன ஆகுது, பிராக்டிகலா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இப்படி பண்றனால பார்த்தீங்கன்னா, ஒரு காம்போனன்ட்ஸ நம்ம சேஞ்ச் பண்ணி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். நெறைய பேர் சோசியல் மீடியால என்கிட்ட எலக்ட்ரானிக்ஸ் பத்தி வீடியோ போடணும், எலக்ட்ரானிக்ஸ் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நெறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க. இப்படி பண்றனால என்ன யூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சர்க்யூட்ல நம்ம காம்போனன்ட்ஸ் சேஞ்ச் பண்ணி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும். அதனால தான் சரி இப்படி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கன்டென்ட் ரெடி பண்ணது. வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு, வீடியோ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. 555 ஐசியை தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த ஐசியை பார்த்தீங்கன்னா டைமர் ஐசின்னு சொல்லலாம், பல்ஸ் ஜென்ரேட்டர் ஐசின்னு சொல்லலாம், டிலே ஜென்ரேட்டர் ஐசி அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி வீடியோ எண்டில் நீங்களே கடைசியில் தெரிஞ்சுக்குவீங்க. இந்த ஐசி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எஸ்எம்டி டைப்லேயும் கிடைக்கும், நார்மல் டிப் டைப்லேயும் கிடைக்கும். பேஸ்ட் அந்த அப்ளிகேஷன் நம்ம எது வேணுமோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். 555 ஐசி பார்த்தீங்கன்னா ஒரு 8 பின் ஐசி. அதோட பின் டீட்டெயில்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இது. 555 டைமர் ஐசியோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் தான் பார்த்தீங்கன்னா இது. ஒரு 555 டைமர் ஐசிக்குள்ள இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். There are some important components inside the 555 timer IC. என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ரெகுலேட்டர் சர்க்யூட் இருக்கு, கம்பேரட்டர் 2 இருக்கு, ஒரு ஃபிளிப் ஃப்ளாப் இருக்கு. வோல்டேஜ் ரெகுலேட்டர் சர்க்யூட்ல டோட்டலா 3 ரெசிஸ்டர்ஸ் சீரியஸா கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ரெசிஸ்டரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 5K. ஃபர்ஸ்ட் கம்பேரட்டரோட ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 2/3 VCC இருக்கும். செகண்ட் கம்பேரட்டரோட ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 1/3 VCC இருக்கும். இதோட ஒர்க்கிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள். த்ரெஷோல்ட் பின் மூலமா நம்ம சம் வோல்டேஜ் கொடுப்போம். அந்த வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 2/3 VCCயோட அதிகமாக இருந்துச்சுன்னா கம்பேரட்டரோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா 1 இருக்கும். அப்போ செகண்ட் கம்பேரட்டரோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா 0 இருக்கும். ஃபர்ஸ்ட் கம்பேரட்டரோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா 1 இன் கேஸ் ஆஃப் VCC இஸ் கிரேட்டர் தென் 2/3. இந்த அவுட்புட் பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக எடுத்து ஃபிளிப் ஃப்ளாப்புக்கு கொடுக்குறோம். ஃபிளிப் ஃப்ளாப் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த லாஜிக் படி ஒர்க் ஆகும். இதே பார்த்தீங்கன்னா ட்ரிகருக்கு ஒரு வோல்டேஜ் கொடுக்குறோம். இந்த வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 1/3 VCCயோட கம்மியாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு செகண்ட் ஃபிளிப் ஃப்ளாப் 1 இருக்கும், ஃபர்ஸ்ட் ஃபிளிப் ஃப்ளாப் பார்த்தீங்கன்னா 0 இருக்கும். இந்த அவுட்புட் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஃபிளிப் ஃப்ளாப் கொடுக்குறோம். ஃபிளிப் ஃப்ளாப் இந்த லாஜிக் படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒர்க் ஆகும். இந்த ஒரு சிமுலேஷன் சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா 555 ஐசிக்கு வெளியே எக்ஸ்டர்னலாக 2 ரெசிஸ்டரும் ஒரு கெப்பாசிட்டரும் கனெக்ட் பண்ணியிருப்பேன். ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், நம்ம கொடுக்குற வோல்டேஜ் வந்து 2/3 VCCயோட அதிகமாக இருந்தால் ஒரு வேல்யூ வரும், கம்மியாக இருந்தால் ஒரு வேல்யூ வரும்னு சொல்லிட்டு அந்த கம்பேரட்டர் அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணுற 0101 அந்த டைமை அட்ஜஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டரும் கெப்பாசிட்டரும் தான். ஸோ தட் வி இன்ட்ரடியூஸ்ட் ரெசிஸ்டர் அண்ட் கெப்பாசிட்டர் எக்ஸ்டர்னலி. இப்போ சிமுலேஷனை ஆன் பண்ணி பார்க்கலாம். ஆன் பண்ணக்கப்புறம் எல்இடி பிளிங்க் ஆகிறத நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் விசிசிலேருந்து ஒரு பொட்டன்ஷியோமீட்டர் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த பொட்டன்ஷியோமீட்டர் எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டர் போகிற வோல்டேஜை நம்ம வந்து வேரி பண்ணிக்கலாம். வேரி பண்ணுறதுனால சார்ஜ் டிஸ்சார்ஜ் ஆகிறத நம்ம வந்து வேரி பண்ணிக்க முடியும். அதனால லைட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிளிங்க் ஆகிறது வந்து கொஞ்சம் டிலேவாக இருக்கும், இல்லை ஸ்பீடாக இருக்கும். இப்போ நான் பொட்டன்ஷியோமீட்டர் வேரி பண்ணுறேன், சார்ஜ் டிஸ்சார்ஜ் ஆகிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். அதே மாதிரி பொட்டன்ஷியோமீட்டரில் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ஹையில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆகி டிஸ்சார்ஜ் ஆகிறது உங்களுக்கு லேட் ஆகும். அதே மாதிரி லைட்டும் க்ளோ ஆகிறது பார்த்தீங்கன்னா ஆன் ஆகி ஆஃப் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகும். இந்த சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டரோட வேல்யூ வந்து 220 மைக்ரோஃபேரட். நான் பார்த்தீங்கன்னா இப்போ 47 மைக்ரோஃபேரட்னு செட் பண்ணுறேன். 47 மைக்ரோஃபேரட் வச்சுன்னா என்னோட ஜட்மெண்ட் படி லைட்டு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக ஆன் ஆகி ஆஃப் ஆகும். ஏன்னா 47 மைக்ரோஃபேரட் கெப்பாசிட்டர் சார்ஜ் பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணுற கேப்பபிலிட்டி கம்மி தான். ஏன்னா 47 மைக்ரோஃபேரட் வந்து சார்ஜ் பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணுறது சீக்கிரம் பண்ணிடும். இப்போ பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி லைட் வந்து ஃபாஸ்ட்டாக நம்மளுக்கு பிளிங்க் ஆகி ஆன் ஆகுது. இப்போ நான் பொட்டன்ஷியோமீட்டர் வேரி பண்ணேன்னா எனக்கு கொஞ்சம் டிலே கிடைக்கும். லைட் வந்து ஆன் ஆகி ஆஃப் ஆகிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா நம்ம கெப்பாசிட்டருக்கு போகிற வோல்டேஜ் வந்து கம்மி பண்ணிடுறோம். ஸோ கெப்பாசிட்டருக்கு போகிற வோல்டேஜ் கம்மி பண்ணுறதுனால எனக்கு கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகி டிஸ்சார்ஜ் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகும். அதனால பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவுட்புட்டும் நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். அதே சர்க்யூட்டை ப்ராக்டிக்கலாக ஒரு பிரெட் போர்டில் கனெக்ட் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். பிரெட் போர்டில் பார்த்தீங்கன்னா ஐசியை வந்து ப்ராப்பராக ப்ளேஸ் பண்ணிடுங்க. அதே மாதிரி பின் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணும்போது கரெக்டாக எந்தெந்த பின்னு பார்த்து கனெக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் தான். கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி தான். ஐசியோட 6th பின்னையும் 2nd பின்னையும் ஒயர்ஸாக கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐசியோட 8th பின்னையும் 4th பின்னையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஐசியோட 8th பின்னுக்கும் 7th பின்னுக்கும் அக்ராஸாக ஒரு 1K ரெசிஸ்டர் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐசியோட பின் நம்பர் 7க்கும் 6க்கும் அக்ராஸாக ஒரு 10K ரெசிஸ்டர் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஃபிக்ஸ்டு தான், கடைசியில் நம்ம வேரி பண்ணுற மாதிரி பொட்டன்ஷியோமீட்டர் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா 47 மைக்ரோஃபேரட் கெப்பாசிட்டர் தான் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டரோட கேத்தோட எடுத்துகிட்டு போய் பார்த்தீங்கன்னா ஐசியோட ஃபஸ்ட் பின்லையும், ஆனோட எடுத்துகிட்டு போய் பார்த்தீங்கன்னா ஐசியோட 2nd பின்லையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 mm எல்இடி லைட் எடுத்து ஆனோட எடுத்து பார்த்தீங்கன்னா 3rd பின்லையும், கேத்தோட எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பின்லையும் கனெக்ட் பண்ணிடுங்க. இப்போது 5 வோல்ட் சப்ளை எடுத்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் எடுத்து 8th பின்லையும், நெகட்டிவ் எடுத்து ஃபஸ்ட் பின்லையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் வந்து எரியும். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம், லைட்டு பார்த்தீங்கன்னா ஆன் ஆகி ஆஃப் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டைம் எதுவும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஸ்பீடாக ஆன் ஆகிற மாதிரி ஆஃப் ஆகிற மாதிரி. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா 10K ரெசிஸ்டர் வந்து பின் நம்பர் 7க்கும் 6க்கும் கனெக்ட் பண்ணோம். அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா 10Kக்கு பதிலாக 1K பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ணி பார்ப்போம். அதனால் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகி டிஸ்சார்ஜ் ஆகுது, சீக்கிரம் சார்ஜ் ஆகி டிஸ்சார்ஜ் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லைட்டும் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் ஆன் ஆகி ஆஃப் ஆகும். ஒன்ஸ் ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டு ஸ்பீடாக பிளிங்க் ஆகிறத நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். ஒவ்வொரு டைமும் ரெசிஸ்டர் சேஞ்ச் பண்ணி போகிறதுக்கு பதிலாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியோமீட்டர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்.
கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் சேம் தான். ஒரு 1K ரெசிஸ்டர் அந்த இடத்துல ரிமூவ் பண்ணிட்டு, பின் நம்பர் 7லயும் 6லயும் பார்த்தீங்கன்னா, இந்த பொட்டென்ஷியோமீட்டர் வந்து கனெக்ட் பண்ணிருங்க. கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்க வீடியோல பார்க்கலாம். நான் பொட்டென்ஷியோமீட்டர ஸ்க்ரூ டிரைவர் வச்சு வேரி பண்ணும்போது, லைட் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்லோவா பிளிங்க் ஆயி ஆன் ஆச்சு. இப்ப நான் கொஞ்சம் கொஞ்சமா வேரி பண்ண பார்த்தீங்கன்னா, அந்த பிளிங்க் ஆகுற டைம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. இந்த சர்க்யூட்ட வந்து இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இன்னொரு எல்இடி பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண போறேன். அதனால சார்ஜ் ஆகும்போது ஒரு லைட் எரியும், டிஸ்சார்ஜ் ஆகும்போது ஒரு லைட் எரியும். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ரெட் கலர் எல்இடி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ கிரீன் கலர் யூஸ் பண்றேன். கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா, லைட்டோட கேத்தோட எடுத்துட்டு போய் பார்த்தீங்கன்னா, பின் நம்பர் 3லயும், ஆனோட் எடுத்துட்டு போய் பார்த்தீங்கன்னா, பின் நம்பர் 4லயும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்படி பண்றதுனால சார்ஜ் ஆகும்போது ஒரு லைட் எரியும், டிஸ்சார்ஜ் ஆகும்போது ஒரு லைட் எரியும். இந்த மாரி நெறைய சர்க்யூட்ஸ் இல்லாட்டி நம்ம என்ன நெனைக்கிறோமோ, அத பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக்ஸ்ல சிம்பிளா நம்மனால செய்ய முடியும். பேசிக்ஸ் தெரிஞ்சிருந்துச்சுன்னா. இந்த இடத்துல நான் பொட்டென்ஷியோமீட்டர் வேரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, லைட் பிளிங்க் ஆயி எரியறத நீங்க வீடியோல பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நெனைக்கிறேன். இது எதுக்கு ஒரு டைமர் ஐசி, இல்லாட்டி ஒரு பல்ஸ் ஜெனரேட்டர் ஐசி அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்லி. இப்ப நான் மல்டிமீட்டரோட ப்ரோப் எடுத்து பார்த்தீங்கன்னா, பின் நம்பர் 3லயும், பின் நம்பர் 1லயும் வைக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகும்போது என்ன வோல்டேஜ், டிஸ்சார்ஜ் ஆகும்போது என்ன வோல்டேஜ் இப்படி நம்மனால பார்க்க முடியும். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா.